படத்துல எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. அதுவும் கேரக்டர் நேம் வந்து சந்தியா, அவங்க ஒரிஜினல் நேம் எனக்கு தெரியல. ரொம்ப ரியலா ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு மூவில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது என்னோட பர்சனல் லைஃப்ல எதுவும் கனெக்ட் ஆகல. ஆனா மூவி வந்து எனக்கு ரியலா ஃபீல் ஆச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு 15 minutes to half an hour நான் அழுதுட்டே தான் இருந்தேன். இன்னும் என்னால் வெளியே வர முடியல. உண்மையிலுமே மூவி நல்லா இருக்கு, எல்லாரும் போய் பாருங்க. என்னோட பிரதர் மாதிரி இவர் யாருக்குமே எப்பயுமே நான் விட்டு கொடுத்து நான் இது வரைக்கும் பேசினதில்லை. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இவருக்கு இன்னைக்கு இருக்கணும். இந்த இடத்துல வந்து என்னோட ஊர்ல இருந்து யாரும் வரலன்னு ஃபீல் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் ப்ரோ. இனிமேல் நீங்கள் வந்து சூப்பராக வருவீங்க. ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்ல லவ் ஸ்டோரியாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. படம் சென்டிமெண்ட்டாக வந்தது, அப்புறம் லவ் ஃபீலிங்காக இருந்தது, அப்புறம் லைட்டாக அழுகுற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் படம் பார்க்கலாம் நிறைய விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு. First of all, I have to congratulate all the entire crew members. So this is the first attempt for ப்ரொடியூசர். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ நீட் டு கங்க்ராச்சுலேட் லைக் அரவிந்த், அப்புறம் புவனேஸ்வரி அண்ட் நித்யா. ஸோ இவங்க எல்லாரையும் ப்ராப்பராக ஸ்க்ரீன் முன்னாடி ப்ரெசனபிளாக காட்டினா இருவர் டைரக்டர் அண்ட் டிஓபி. ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சோஷியல் மெசேஜ், அது ஆஸ் யூஸ்வல் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். பட் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க. ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், வந்து தேட்டரில் பாருங்கள்.